ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். மிக அருமையான வேத வசனம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திமதி சொல்லுகிற காரியத்தை நாம் இந்த வேத வசனத்தில் வாசித்தோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று பவுல் மிக நேர்த்தியாக இங்கே எழுதியிருக்கிறார். முதலாவதாக எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். தேவன் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவது போல எல்லா மனுஷருடைய விண்ணப்பங்களையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய மனதில் அநேக கேள்விகள் எழும்பலாம். அவர்களுடைய விண்ணப்பங்கள் நமக்கு எப்படி தெரியும் என்று. ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, பாதுகாக்கப்படும்படியாக, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. எல்லா மனுஷரை குறித்து நாம் அறிய முடியாது. ஆனாலும் அவருடைய ரட்சிப்புக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு புத்தியாக சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களில் உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, உங்கள் உறவுகளுக்காக மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தினமும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் அவசியமாக ஜெபிக்க வேண்டும் என்று புத்தியாக பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுபோல் உங்களுடைய ஜெபங்களில் ஒருவேளை நீங்கள் மறந்திருப்பீர்கள் என்றால், இனி ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திலும் எல்லா மனுஷருக்காகவும் அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று, பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைத்து நீங்கள் அதற்கு பாரத்தோடு கூட விண்ணப்பங்களாக நீங்கள் ஏறெடுத்து ஜெபித்து பாருங்கள். மெய்யாகவே நீங்கள் ஒரு பக்தி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இன்னும் மாறுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபமும் செய்ய வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு கூட பேசுவதாகும். எல்லா மனிதருக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஏனென்றால் நமக்காக மாத்திரமல்ல ஜெபிக்கிறது. ஒரு சில மனிதர்கள் தனக்காக மாத்திரம் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். அப்படிப்பட்ட ஜெபங்கள் அல்ல. ஆனால் நாம் எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய எல்லா நலனுக்காகவும், உயர்வுக்காகவும், மேன்மைகளுக்காகவும், எல்லாவற்றிற்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று. ஸ்தோத்திரம் என்பது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற காரியம். எல்லா மனுஷருக்கும் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இன்று அநேக மனிதர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருப்பார். ஒருவேளை நாம் ஜெபிக்கிற நமக்கு ஒருவேளை தாமதமாக பதில் கொடுக்கலாம். நாம் ஜெபிக்கிற மனிதர்களுக்கு பதில் கிடைத்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நமக்கு மிகவும் மனது வேதனையாக இருக்கிற நேரத்தில் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செய்ய மாட்டார்கள், பொறாமையோடு கூட பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றி சொல்லவே நமக்கு எதிராளியாக இருந்தாலும், அருகாமையில் உள்ளவர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஜெபித்த ஜெபத்தில் அவர்களுக்கு நன்மை செய்திருப்பார் என்றால் அதற்காக நீங்கள் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். எப்படி நம்ம மனதில் எந்த தீய காரியங்களும் நினைக்காதபடிக்கு புத்தியாக சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் மற்ற ஜனங்களுக்காக, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும், தேவன் அருகாமையில் இருக்கிற ஒருவருக்கு, உறவினர் ஒருவருக்கு தேவன் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அவர்களுக்காக நன்றி
நன்றி சொல்லும்போது தேவன் உங்களுடைய காரியங்களை பொறுப்பெடுத்து தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட புத்தியை பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தி பிரகாரம், இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாளும் புத்தியோடு கூட ஜெபித்து மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து இன்னும் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. கண்களை முடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஆண்டவர் இந்த புத்தியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மற்றவர்களுடைய நலனுக்காக ஜெபித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவைக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.